பிஃபோர் டீப் டைவிங் இன்டூ 86th சாப்டர் ஆஃப் மழைப்பாடல் எனக்கு 2 விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று, ஹவ் அன்பு திஸ் அஃபெக்ஷன் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். வி வேர் டிஸ்கஸிங், நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் லைக் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி வி வேர் டிஸ்கஸிங். அப்போ அவள் சொன்னது என்னென்னா, அன்பு வந்து when it is like overdone, it feels like ஏன்டா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் அவள் சொன்னான். எனக்கு வந்து அன்புங்கிறது வந்து ஆக்ட்ஸ் அஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு முழு சுதந்திரத்தை கொடுக்காது. இஃப் ஐ வாண்ட் டு ஃபீல் சேட், ஐ ஹாவ் டு ஃபீல் சேட் அண்ட் தென் கெட் ஓவர் இட். பட் நான் இப்போ வீட்டில் இருந்தேன் அப்படின்னா, வீட்டில் அப்பா இருப்பார். அவர் வந்து கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் என்னாச்சுன்னு நசன்னு ஏதாவது பிடிங்கிட்டே இருப்பார். ஈவன் தோ இட் இஸ் with good intention, that overflowing anbu acts as a constraint. It is not giving me enough freedom to feel what I want to feel or what I have to feel, right? So அந்த விதத்தில் அன்பு, ஹவு அன்பு ஆக்ட்ஸ் ஆஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர் ஒரு பர்சனை வந்து எப்படி வந்து கொஞ்சம் அவங்க லெவல்லேருந்து குறைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது. கோஇன்சிடென்டலி சாரு நிவேதா ஹேஸ் ரீசென்ட்லி ரிட்டன் அ புக். ஐம் ரெக்கார்டிங் திஸ் ஆன் 24th Jan, ஸோ ஐ திங்க் லைக் ஹி ரீசென்ட்லி ரிலீஸ்ட் அ புக் அ வீக் பேக். அன்பு ஒரு பின் நவீனத்துவவாதின் மறுசீராய்வு மனுன்னு சொல்லிட்டு, தேர் ஐ திங்க் ஹி டாக்ட் அபவுட் திஸ் ஹோல் அன்பு ஆஸ் லைக் வன்முறை. So yeah, even though I don't read like I don't like Charu's works, fiction works, but still I want to read this particular work. Let's see, ஒரு திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் சாருவை திரும்பவும். ஸோ யா, திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த 86 சாப்டர் கோ த்ரூ பண்ணுறப்ப சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்தது இந்த ப்ரீவியஸ் சாப்டர், இன்னொரு ப்ரீவியஸ் சாப்டர் நான் சொல்லலாம் நினச்சேன், பட் ஐ திங்க் ஐ forgot this point. So I will discuss that in deep in this chapter. Second main thing I want to convey before before going through this like 86th chapter is trash. I think like we are filled with like a lot of trash. இன்னைக்கு காலையில் அதை படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு நல்ல இடம் வந்தது, பட் எனக்குள்ளே இருக்கிற ட்ராஷ்னால இந்த மாதிரி ஒரு பியூர் ஹானஸ்ட் ஒரு காவிய விஷயத்தை படிக்கும் பொழுது, அப்ரோச் பண்ணும்போது, இல்லை கன்சியூம் பண்ணும்பொழுது, நான் இது ஏற்றி வச்சுருந்த ட்ராஷ் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஜென் கவிதை கூட இருக்கலாம், ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கிற பாட்டில் திரும்பி ஊற்றிக்கிட்டே இருந்தேன்னா அது வந்து இட் வில் ஜஸ்ட் லைக் ஓவர்ஃப்ளோ அண்ட் தென் ஸ்பில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க ட்ராஷ் பிகாஸ் ஆஃப் லைக் லாட் ஆஃப் திஸ் சோஷியல் மீடியா இருக்குது. ஈவன் தோ ஐ எம் நாட் ஆன் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர்லாம் இல்லைனாலும் ஸ்டில் ஐ கன்சியூம் லைக் லாட் ஆஃப் வெட்டித்தனமான லைக் ஸ்டஃப் லைக் யூடியூப் ஷார்ட்ஸ், ஈவன் லைக் வாட்ஸ்அப்லேயே வந்து நிறைய தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், எவன் என்ன பண்ணி கிழிச்சா நான் உன் வேலையை பார்த்துட்டு போடாமல் இரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா வாட்ஸ் இது நான் வந்து ஏன் சொல்கிறேங்கிறது நான் கோ த்ரூ பண்ணுறப்ப சொல்கிறேன். இட் வில் பி லிட்டில் ஃபன்னி வென் ஐ டெல் திஸ், வென் ஐ கோ த்ரூ திஸ், பட் the generic point has to be considered like a little serious because we are consuming a lot of trash and it's really really disturbing our mindset whenever we approach something which is very like very intense and deep. அது காண்டாக இருக்குது, சத்தியமாக காண்டாக இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் 86th சாப்டரில் வந்து மோஸ்ட்லி அர்ஜுனோட நாமகரண விழா தான். போன சாப்டரில் சொன்ன மாதிரி நிறைய இயற்கை காட்சிகள் வருது. போன சாப்டரில் கொஞ்சம் விலகி இருந்த மாதிரி இருந்தது. ஹீ இஸ் ட்ரைங் டு கிரியேட் தட் லேண்ட்ஸ்கேப், அது மாதிரி ஒரு அடித்தளத்தை அமைச்சிட்டாரு அந்த லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும். பட் இந்த சாப்டரில் ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி பிக் இயற்கை காட்சிகள், ஏன்னா இந்த சாப்டர் முழுக்கவே இடி 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 மழை, வானவில் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸாஜரேட்டட் இயற்கை காட்சிகள் இருக்குது. எனக்கு படிக்கும் பொழுதே வாவ், லைக் நான் ஒரு 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 10 செகண்ட் அங்கே இருந்துட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஐ லவ் இட் ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டு வந்து ஐயோ இன்றைக்கும் எக்ஸாஸ்டிங் ரீடாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். பட் வென் ஐ ரீட் த்ரூ இட் அண்ட் தென் ஃபைனலி சூப்பராக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் ஒரு சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸோட. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு பை திஸ் வேர்ல்டு, அதர்வைஸ் லைக் வி கான்ட் என்டர் திஸ் வேர்ல்டு அட் ஆல். டோட்டலாக வந்து நிறைய லாஜிக்கை தூக்கி போட்டுறணும். லாஜிக் ஆசன் லைக் நம்மளுடைய கரண்ட் டே லாஜிக் வந்து தூக்கி போட்டுறணும். ஆனால் இங்கே வந்து வேட்டுவர்கள் பற்றியும் வந்து ஒரு சின்ன ஒரு இது வருது. ஸோ அர்ஜுனோட நாமகரண விழா தான் இந்த ஹோல் சாப்டரில் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் லைக் ஒரு தனி குரூப் வந்து குகை தெய்வங்களை வந்து வழிபட போகிறாங்க. அவங்க வழிபட போகிறதெல்லாம் பார்க்கும்பொழுது லைக் ரொம்ப லிட்டில் ஒரு குரூப்பே வந்து பயங்கர கஷ்டப்பட்டு மேலே ஏறி போகிறாங்க. அப்படி தான் ஒரு சாமியை வந்து தரிசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குகையில் இருக்கிற ஒரு தெய்வத்தெல்லாம் வழிபட போகிறாங்க. ஸோ லைக் படிக்கிற நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஐ ஜஸ்ட் லைக் கவர் குயிக்லி வாட் அண்ட் ஆல் லைக் ஐ லைக் இன் திஸ் சாப்டர். மோஸ்ட்லி அகெயின் இயற்கை காட்சிகள் சம்மந்தப்பட்ட விவரணைகளை வச்சு தான் வந்து சில விஷயங்கள் இருக்குது.
விழிகளில் விழிகளின் மீதிருந்து மெல்லிய தோல் படலம் ஒன்று உறிந்து சென்றது போல் இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. பின்னர் வானில் அதிரும் இடி யோசையையே தாளமாக கொண்டு வேதம் முழங்கும். ஸோ இது ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய எக்ஸ்போஷர் இல்லாத ஆட்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஜே சொல்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆஃப்டர் அ லாட் ஆஃப் லைக் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் மேபி சம் ரிசர்ச் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேஸ் கான் த்ரூ அண்ட் ஹி ஹேஸ் ஒரு கேப்சூலில் போட்டு கொடுக்குற மாதிரி சின்ன நாலேஜ் ஒரு ஃபிக்ஷனில் போட்டு கொடுக்குறாரு. லைக் வேதங்கள், அந்த இடி முழங்குற சவுண்டு எல்லாமே வேதங்கள். பாண்டு வந்து அது ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக வந்து அந்த ஆழத்தில் வந்து இந்த இடியோட கான்வர்ஸ் பண்ணி வேதத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஜஸ்ட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ லைக் மேபி இட் இஸ் ட்ரூ. ஐ டோன்ட் நோ, லைக் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தருமன் இடி யோசை கேட்டு அதிர்ந்து தந்தையின் உடலுடன் ஒட்டி கொண்டு நடுங்க பீமன் ஒவ்வொரு ஓசைக்கும் கைகளை தட்டியபடி எம்பி உதைத்தான். இந்த இடத்துல தான் வந்து ஐ வாண்டட் டு டாக் அபவுட் தட் அன்பு. ஸோ ஃபார் த லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் ஐ ஹேவ் பின் டெல்லிங் லைக் தர்மர் வந்து பாண்டு வந்து தர்மரை எப்போவுமே கைக்குள்ளே வச்சுருக்க ஒரு ஸ்பரிச தொடுதல் எப்போவுமே இருக்குது. அண்ட் தட்ஸ் ஒன் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் டு அ சைல்டு, லைக் த்ரூ ஸ்பரிசம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். அது பொயட்டிக்காக இருந்தாலும் லைக் தர்மருக்கு பாண்டு பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரெயினாக பார்க்குறேன். இப்போ வந்து தர்மர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு வீக்கான சைல்டாக தான் இருக்கார். ஸோ லைக் இந்த மாதிரியான ஒரு அதிக அரவணைப்பும் அதிக பாதுகாப்புணர்வையும் கொடுக்கும் பொழுது ஐ டோன்ட் திங்க் வி ஆர் லெட்டிங் தம் ஃப்ரீ இன் த வேர்ல்டு. நானுமே சுப்பிரமணிக்கு அப்படி தான் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ நாட் அ குட் டாக் பிகாஸ் ஐ எம் அ பேட் பேரண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ திங்க் இட் ஆல் பாய்ஸ் டவுன் டு லைக் வெதர் வி ஆர் குட் பேரண்ட் ஆர் பேட் பேரண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அன்பு எந்த அளவுக்கு கொடுக்கணும், அந்த அன்பு கன்ஸ்டன்ட்டாக மாறாத மாதிரி பார்த்துக்கணும். யூ ஆல்சோ லெட் கோ ஆஃப் அவர் லைக் சைல்டு ஆர் கிட்ஸ். லைக் ஒரு லெவல் வரைக்கும் நீ போய் கற்றுக்கோ, போய் அடிபடு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ ஐ எம் நாட் அ லைக் ரியல் ரெகுலர் பேரண்ட், ஐ எம் ஜஸ்ட் அ பெட் பேரண்ட், பட் ஐ கேன் ஆல்சோ லைக் கனெக்ட் a few things and what Pandu doing to Dharman is like, I think it's not like really great. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நீருக்குள் ஒளி வருவது போல் மெல்ல காட்சிகள் துளங்கி எழுந்தன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நான் எப்படி இமேஜின் பண்ணேன்னா, ஐ திங்க் வாட் ஹி மீன்ஸ் இஸ் லைக் ஒரு குளத்தில் ஒரு கல்லை போட்டோன்னே அந்த வேவ்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு இமேஜ்லாம் நீருக்குள்ளே இருக்கிற இமேஜ் வந்து சரியாக தெரியாது. கொஞ்சம் எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆன உடனே அந்த ரிப்பிள்ஸ்லாம் போன உடனே, வேவ்ஸ்லாம் போன உடனே திரும்பி அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி துளங்கி தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லி அது அழகாக இருந்தது. அவர்களின் கண்கள் மிகச் சிறியதாக சுற்றிலும் வெந்து சுருங்கியது போன்ற தோளுடன் இருந்தன. ஸோ வேட்டுவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வராங்க அந்த மலை மேலே இருக்கிற குகைக்குள்ளே இருக்கிற சாமியை பார்க்குறதுக்கு. ஸோ அகெயின் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் எந்த ஒரு புது மனிதர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் ஜே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய கண் எப்படி இருக்குது, அந்த கண்ணை சுற்றின இருக்கிற உடல் எப்படி, அந்த உடல் பற்றின ஒரு சின்ன ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. எஸ்பெஷலி கண்ணை வந்து லைக் வாயோ மூக்கியோ நெத்தியையோ காதையோ வருதுன்னு சொல்கிற கண்ணை தான் வந்து ஜே எல்லா புது மனிதர்களுக்கும் வெண்முரசில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்கார், ஒரு ஓமை கொடுத்துக்கிட்டே இருக்கார், அவர் லைக் ஒரு சின்ன கம்பேரிசன் ஒரு அனாலஜி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இங்கே வந்து மிகச்சிறியதாக சுற்றிலும் வெந்து சுருங்கியது போன்ற தோளுடன் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்லா இருந்தது அது. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரியான காட்சிகளே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஏழை காட்சிகள் சுற்றி வந்து அதாவது இந்த சாப்டரில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அனகை தான் வந்து ரொம்ப மெச்சூர்டு பர்சன் நினைக்கிறேன். இந்த பாண்டு வந்து லூஸ்தனமாக எங்கேயாவது ஓடிட்டே இருக்கான், டே நில்டா. ஸோ அனகை மட்டும் இப்போ இருந்தாங்கன்னா நான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஈவன் லைக் மோர் தென் குந்தி, லைக் அனகை வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு பீமனுக்கு டெய்லி சாப்பாடு போட்டுக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. ஷீ இஸ் த ஒன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் லைக் குந்தி, பாண்டு மாதிரி குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துக்கிறா. வாட் அ பியூட்டிஃபுல் ரெஸ்பான்சிபிள் உமனில். பாண்டு பார்த்து ரெண்டு குழந்தைங்க தூக்கிட்டு போயிட்டு மழையில் நனைய விட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குத்தி மாதிரியே பயங்கரமாக எக்ஸாஜரேட்டடாக பேசிட்டு போகிறான். லைக் ஈவன் தோ தட் இஸ் லைக் லிட்டில் நல்லா இருக்குது அப்படின்னாலும் அனகை வந்து ரொம்ப மெச்சூர்டாக ப்ராக்டிக்கலாக வந்து தொலை இதெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்ணு வந்து விடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஷீ இஸ் ட்ரைங் டு கெட் ஆல் தீஸ் பீப்புள் லைக் டு பேக் டு ஹோம். எனக்கு அனகையோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வந்து காவியத்தன்மை அதில் ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரியான ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்காங்க. எல்லோரும் ஒரு டேரக்ஷனில் போனப்போ லைக் அந்த ஒரு கேரக்டர் மட்டும் கொஞ்சம் நிலச்சி நிற்கிற ஆட்களாக இருக்காங்க. ஸோ ஐ லைக் அனகை. யா
அப்புறம் அந்த மிகப்பெரிய இயற்கை காட்சிகள விவரிக்கிறதாகட்டும், எனக்கே ஒரு ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி எக்ஸாஸ்டிங் ரீடா இருக்கும்னு நெனச்சேன். பட் இட் வாஸ் லைக் ஸோ இன்ஸ்பைரிங். அண்ட் வானவில் வர்றப்போ, ஓ மை காட்! ஐ திங்க் வானவில் வர்றப்போ, அவ்வளோ வானவில். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய வானவில்ல பார்க்குறேங்க. அப்புறம் எல்லா இடத்துலயும் வானவில் பார்க்குறேங்க. அப்புறம் குந்தியோட ம தல முடியில சொட்டி இருக்கிற அந்த மழை துளியோட ஒரு சின்ன ஒரு ட்ராப்லெட்ல கூட வானவில் இருக்கிற மாரி பார்க்குறாங்க. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, அவ்வளோ வானம் சுற்றி முற்றி உங்களோட சுற்றி முற்றி அவ்வளோ பெரிய வானவில் இருந்துகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதை படிக்கும்பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வேட்டுவர்கள் வந்து எப்படி போகிறாங்கங்கிறத பற்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அநேகமாக ஒரு தெய்வத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பிட தகுந்த ஒரு கும்பிடக்கூடிய ஒரு கடவுளை வந்து இந்த மாதிரியான பல இதுக்கு லைக் டிஃபிகல்ட்டிஸோடு தான் கோ த்ரூ பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சபரிமலை போகிற மக்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கல் பாதை அது இது காலில் செருப்பு போடாமல் தலையில் ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்படி தான் போகிறாங்க. இதில் வேட்டுவர்கள் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு உடும்பை போட்டு வீசி அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா குரூப் ஆஃப் பீப்புள் மேலே வர்றதெல்லாம் படிக்கும் பொழுது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்கங்கிற மாதிரியும் இருக்குது. பட் இந்த சாப்டரில் மோஸ்ட்லி எவ்ரிதிங் இஸ் வெரி சிம்பாலிக்னு சொல்லுவேன். ஏன் சிம்பாலிக்னா இங்கே வர எல்லா இயற்கை காட்சிகளும் கடைசியில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த முனிவர்கள் வந்து சரத்வான், அதுக்கப்புறம் வந்து லைக் வேறு சில முனிவர்கள் எல்லாருமே they are giving like a lot of explanation on why all these things happen. இந்த பெரிய இடி எதுக்கு இதாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஒரு லைக் நிறைய வானவில்கள் வந்தது, அப்புறம் மேகங்கள் வந்து அவ்வளோ குரூப்பாக ஃபார்ம் பண்ணி க்ளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணது எதுக்கு, அப்படிங்கிற மாதிரியான எல்லா இயற்கை காட்சிகளுக்கும் இந்த சாப்டரில் ஒரு சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வச்சு சொல்கிறாங்க. இந்திரன் வர்றதுக்கான அறிகுறி, இந்திரன் இப்படி வந்தான், இங்கே வந்து பார்த்தான், அவனுடைய லைக் பிளெஸிங்ஸ் தான் இதெல்லாம், அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கடைசி ஒரு 2 to 3 சாப்டர்ஸில் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தார் ஜே. ஸோ பிகாஸ் லைக் அந்த வெறும் இயற்கை காட்சியை சொல்கிறத விட அது வந்து ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு காவியத்தன்மையோட கனெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ரீடர் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் அவ்வளோதான், அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய பேர் வைக்கிறாங்க. அந்த வேட்டுவர்கள் ஏன் வராங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த வேட்டுவர்கள் மேலே போய்ட்டு அந்த குகை கோயிலுக்குள்ளே பார்க்கும்போது நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்குறாங்க, அந்த கேவ் பெயிண்டிங்ஸ் பார்க்குறாங்க. அதில் இவனுக்கு அர்ஜுன் அந்த விஷயத்த சொல்கிறேன், 2வது விஷயம் இருக்குல்ல, அர்ஜுனன் இவனுக்கு பேர்லாம் வைக்கும் பொழுது கடைசியில் இந்த சாப்டர் முடிவில் வந்து வேட்டுவர்கள் வந்து அப்படியே அந்த பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. ஒரு அம்பு வச்சிருக்கிற ஒரு சிறுவனோட பெயிண்டிங்கோட பார்க்குறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தட் ஆல்சோ ஆக்டட் ஆஸ் அ சிம்பிள். அதுக்கு தான் அவங்க வராங்க. அந்த பெயிண்டிங் அது லைக் சம் கைண்ட் ஆஃப் 1001 வர மாதிரி எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஆர் லைக் டிசைன் ஆகப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பிரச்சனை சொன்னல, தமிழ் சினிமாவில் ட்ராஷு இதை மாதிரிலாம் வந்து ஏன் பார்க்கக்கூடாதுன்னு அதிகமாக சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நடுவில் வந்து நாமகரணம் பண்ணிட்டு குந்திட்ட கொடுக்குறாங்க. குந்தி வந்து நான் இவனை அர்ஜுனா என்று அழைப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது என் மைண்டில் இம்மிடியேட்டாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்பித்த எழுந்து நிற்கிற பாடல் தான் வந்து ஞாபகம் வந்தது. முடியலை ஏன் அப்படின்னா இதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன இன்சிடெண்ட் வர்றப்போ தேவையில்லாமல் நமக்குள்ளே சேர்ந்துருக்கிற ட்ராஷு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நான் இதை படிச்சிட்ருக்கேன். குந்தி, அர்ஜுனோட பிறப்பு, அந்த நாமகரணம்லாம் வந்து எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட படிச்சிட்ருக்கேன். படிச்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து அந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப கீழே இறக்கிருச்சு. நான் ஏதோ ஒரு உச்சத்தில் இருந்தேன், அப்படி கீழே இறக்கிருச்சு. அர்ஜுனான்னு குந்தி சொல்கிறப்போ எனக்கு நமிதா வந்து அப்படி ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு மேலே வர சீன் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. இட் ஸ்பாயில் மை மைண்ட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எகெயின் ஐ ஹேட் டு கோ பேக் டு லைக் உச்ச ஸ்டேட். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியிருந்தது. ஸோ இட்ஸ் ஈஸி டு கம் டவுன் ஃப்ரம் தி டாப் டு பாட்டம் மைண்ட் ஸ்டேட் லெவலில். பட் இங்கேருந்து திரும்ப மேலே போகிறது வந்து இட்ஸ் அ வெரி டயரிங் ப்ராசஸ். ஐ திங்க் பயணம்னு ஒரு அசோகமித்தனோட சிறுகதையும் வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம் லைட்டாக போட்டுருவோம். ஓகே, ஸோ யா, திஸ் ஆர் த திங்ஸ் டிஸ்கஸ் இன் 86th சாப்டர் ஆஃப் வெண்முரசு. எகெயின் லைக் இதுலேயும் வந்து நான் எனக்கு ஏற்ற பெரிய மீட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஏற்ற பெரிய மீட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நிறையா கான்வர்சேஷன்ஸ், நிறையா எண்ணங்கள், எண்ண தொடர்கள், அதுக்கப்புறம் வந்து உளைச்சல்கள், அப்புறம் அகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதக்கூடிய பகுதிகள், இதெல்லாம் வந்து தான் எனக்கு ஏற்ற மீட் அப்படின்னு சொல்லுவேன். மோர் ஆஃப் அ
சைக்கலாஜிக்கல் இன்டர்னல் அந்த எண்ணங்கள் ஓட்டங்கள் அதெல்லாம் வந்து நிறையா படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வித் கான்வர்சேஷன்ஸ் படிக்கிறது பிடிக்கும். அந்த ப்ளே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஊமைகள் நிறையா பிடிக்கும். ஈவன் லைக் ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நிறையா சொல்கிற விஷயங்கள் பிடிக்கும். வெண்முரசு அதெல்லாமே நிறையா இருக்குது. பட் இந்த ரீசன் கப்புள் ஆஃப் சாப்டர்ஸ் லைக் இட்ஸ் மோர் அபவுட் லைக் இயற்கை காட்சிகள், ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணி அது வழியாக ரீடர்ஸை வந்து ஒரு உலகத்தில் வாழ வைக்கிறது தான் வந்து ஜேவோட எய்மாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த 2 சாப்டரில். ஐ ஆல்சோ ஃபெல்ட் இட் லைக் லிட்டில் லென்த்தி, பட் இந்த சாப்டரில் டெஃபினட்டாக சூப்பராக கடைசியில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்திரனுடைய வருகையை வந்து சிம்பிளாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை காட்சிகளை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன் தட் வே ஐ லைக் இட் ஆக்சுவலி. ஸோ யா.